பல உதாரணங்கள் இருக்கு. இப்ப என்னுடைய கேள்வி என்னன்னா, இவரு நீதிமன்றம் இவரை ராஜினாமா பண்ண சொல்லல. நீதிமன்றம் 2 சாய்ஸ் கொடுக்குது. ஆமா. உள்ள போறீங்களா இல்ல அமைச்சரா இருக்கீங்களா? அப்ப நான் அமைச்சரா இருக்க விரும்பல சார், நான் உள்ள போக விரும்பல சார், அமைச்சரா இருக்கிறேன்றதா சாய்ஸ் இல்ல, கட்டளைகள். கட்டளைகள். இப்போ இத வச்சுக்கிட்டு இப்போ புதுசா என்ன கேள்வி வருதுன்னா, நாங்க உயர் நீதிமன்றத்துக்கோ உச்ச நீதிமன்றத்திற்கோ ஒருத்தரை பதவியிலிருந்து அமைச்சரை விலகுவதற்கோ சேர்ப்பதற்கோ உத்தரவிட முடியாது. இது வாசமான பேச்சு. அப்படி பார்த்தா ஓகா மே மாசம் லாஸ்ட்ல 24 ஓய்வு பெற்ற பிறகு பாருங்க செந்தில் பாலாஜி மறுபடியும் அமைச்சர் ஆவாரு அப்படின்னு சொல்றாங்க. இது சாத்தியமா? இதை அப்படி சொல்லக்கூடாது இல்லையா? உயர் நீதிமன்றம் அறிவாலயத்தினுடைய கிளைக்கழகமா? பொன்முடி அமைச்சராகலாமா வேண்டாமான்னு பிரச்சனை வரும்போது உச்ச நீதிமன்றத்தில் கட்டளை வாங்கிட்டு போது அப்ப இனிச்சதா இல்ல தெரியாம கேட்கிறேன். உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் என்ன உங்க வீட்டு வேலைக்காரங்களா? உங்க சட்டத்துறை செயலாளர்களா? உங்க சட்டத்துறையே உருப்படாத துறை இல்ல? ஹேப்பியஸ் கார்பஸ் செந்தில் பாலாஜி விஷயத்துல போய் மனு போடுவாங்களா? ஹேப்பியஸ் கார்பஸ் நல்லா தெரியும் ஹாஸ்பிட்டல் இருக்காருன்னு. அதுலயும் அமைச்சர்கள் போய் அங்க உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. ஒரு அரசியல் சாசனம் பூர்வமாக உறுதிமொழி எடுத்த அமைச்சர்கள் குற்றவாளி கூட பக்கத்தில் இருக்கக்கூடாது.